நம சிவாய் போட்டு தென்னாடுடைய சமயம் போட்டு இப்பொழுது நம்முடைய பழனி ரோடு அப்படின்னு சொல்கிறோம். பழனி பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்டாப் வந்து என்ன சொல்ல வர்றது, கேடி ஹாஸ்பிட்டல் பழனி பைபாஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். போயிட்டே இருங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நம்முடைய குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு சில விஷயங்கள், பிரச்சனைகள், நம்மளுக்கான தீர்வுகள் ஒவ்வொரு நாள்களில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு அமாவாசை, பௌர்ணமி, இந்த யாக பூஜைகள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இதை தீர்வுகள். இந்த ஸ்டாப் இது கேடி ஹாஸ்பிட்டல் முன்பாக இருந்து பழனி பைபாஸ் வந்து ஒரு ஸ்டாப் இது. இந்த ஸ்டாப்ல இருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஊர் பேர் என்ன, குரும்பப்பட்டி. இந்த குறும்பவட்டிக்கு நம்ம வந்துடலாம். இந்த குறும்பவட்டிக்கு வர்றதுக்கான நம்ம லொக்கேஷன் தான் உங்களுக்கான இந்த வீடியோ கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து ஒவ்வொரு ஷாப். இதுல வந்து ஸ்ரீ மாரியம்மன் அந்த கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு ஆப்போசிட், ஹோட்டல் ஆப்போசிட், இந்த கிரீன் பார்க் ஹோட்டல் ஆப்போசிட்ல இருந்து அருள்மிகு ஸ்ரீ கருவறைய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் நுழைவாயில் அந்த ஆர்ட்ஸ் வருங்க. இந்த ஆர்ட்ஸ்ல இருந்து நேராக உள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆர்ச்ல இருந்து உள்ள வரும்போது, இந்த ஆர்ச்ல இருந்து உள்ள வந்துகிட்டே இருந்தோம்னா குறும்பவட்டி அங்க வந்துடலாம். இங்க இருந்து ஒரே ஸ்ட்ரைட் இந்த ஆர்ச்ல இருந்து நேரா வந்துகிட்டே இருக்கணும். 1.5 கிலோமீட்டர்ல இந்த ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருந்தோம்னா இந்த ஆர்ச்ல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே மாறினா ஒரு ஸ்கூல் இருக்குங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வரைக்கும் ஒரு பெயிண்ட், ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த எல்லோ மார்க்ல இருந்து அப்புறம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் இருந்து ஸ்கூல் ஓட்டணும். அப்படியே இந்த ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம குறும்பவட்டி வந்துகிட்டே இருக்காங்க. மீனாட்சி நாயக்கம்பட்டி திண்டுக்கல் புறநகர் இந்த ஸ்கூலுடைய அட்ரஸ், இந்த லொக்கேஷனுடைய ஊர். ஸ்ட்ரெயிட்டா அந்த ரோட்ல இருந்து நேராக வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம குறும்பவட்டிக்கு நேராக வரலாங்க. இது ஒரு லெஃப்ட் ஒரு கோயில். அந்த கோயில் ஸ்ட்ரெயிட் அந்த ரோட்ல இருந்தே வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய என்ன செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு மன வேதனையோட கஷ்டத்தில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான தீர்வு நம்ம இடம் இருக்கு. நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு சொல்யூஷன்கள் என்ன செய்யலாம், அதுக்கான ஒரு தீர்வுகள் இந்த யாக பூஜை நம்முடைய என்ன குறைபாடுகள் இருக்குது அதுக்கான சரி செய்யப்பட வேண்டியதுன்னா எங்களுடைய சரியான முறைகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு, நமக்குள்ள இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு தான் இங்கே நம்ம நேரடியாக அப்படி இப்பொழுது ஒரு ரயில்வே, ஒரு ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ரயில்வே செக் போஸ்ட்டு ஒன்று வருங்க. இந்த செக் போஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ரோடு தார் ரோடு போயிட்டுருக்கோம். இந்த செக் போஸ்ட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தோம்னா ஒரு ரோடு இருக்கும். இது ஒரு மண் பாதை. அந்த ரயில்வேக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போயிட்டுருக்கோம். அந்த பாதையிலே நீங்கள் நேராக வரலாம். மண் பாதையிலேருந்து இந்த மண் பாதையிலேருந்து வரும்போது இதுதான் எங்களுடைய செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்லேருந்து நேராக பார்க்கும்போது அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மண் ரோடு வரும். இங்கே வந்து ஸ்ரீ குறும்ப காளியம்மன் மந்திராலயம் அப்படின்ற ஒரு போர்டு போட்டிருக்குங்க. இந்த போர்ட்லேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அங்கே ஒரு மண் ரோடு வரும். அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸில் போகுது. ரைட் அண்ட் திரும்பினீங்கன்னா வீடு தாங்க. அந்த கோயில் வர்றதுக்கான அங்கே தான் வீடு, அந்த கோயில் தான்.
இப்போ அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த செக் போஸ்ட்லேருந்து இந்த ரோட்லேருந்து நம்ம தார் ரோட்டில் நேராக போயிட்டே இருக்கோம். காரில் வரவங்க ஸ்ட்ரெயிட்டாக, காரில் வரவங்க இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போயிடலாம். இங்கே ஒரு மண் ரோடு அப்படியே இருக்குது. இந்த மண் ரோட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டில் இருந்து அதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வரலாங்க. ஒரு தென்னை மரம், இங்கேருந்து பார்க்கல ஒரு வீடு தெரியும், அதுலேருந்து மண் ரோடு தெரியும். இப்போ வந்து நம்ம ரோட்லேருந்து போயிட்டே இருக்கோம். நேராக அந்த செக் போஸ்ட்லேருந்து அந்த ரோட்லேயே வந்துகிட்டே இருக்கணும். நேராக செக் போஸ்ட்லேருந்து நம்ம ரோட்லேருந்து நேராக வந்துகிட்டே ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே வரும்போது மெதுவாக 2 வேகத்தடைகள் வரும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு இந்த ரோடு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் வரும். ஒரு தண்ணி டேங்க் இங்கே ஒன்று இருக்கும். அந்த தண்ணி டேங்கில் வந்து நேராக வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ரூட்டு ஸ்ட்ரெயிட்லேயே வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரோட்லேருந்து நேராக வந்துட்டு இன்னொரு எல்லோ மார்க்கு, ரைட் ஹேண்ட் ஒரு எல்லோ மார்க்கு போகும். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம திரும்ப போகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் குறும்புப்பட்டி முதல் நிலை ஊராட்சி அப்படின்ற ஒரு நாடக மேடையிலேருந்து அப்படியே அந்த நாடக மேடையிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் அதை அப்படியே ரைட் லெஃப்ட் ஹேண்ட்லேயே இந்த வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கோயில்கள் 3 கோயில்கள் இருக்கும். நம்ம வந்த வழி பாதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு தண்ணி டேங்கி இந்த கோயில் பின்புறம் இருக்கும். அப்படியே இந்த மண் பாதையிலே நேராக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த தண்ணி டேங்க்லேருந்து அப்படியே நேராக திரும்பினோம்னா லெஃப்ட் ஹேண்டில் அதே லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தோம்னா முதல் வீடு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது கார் தெரியும். அந்த காருக்கு என்ட்ரன்ஸ் தான் அந்த வீடு தெரியும். இது பக்கத்துலேயே தான் அந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வரதுக்கான இந்த ரோட்டு அங்கேருந்து நம்ம பார்த்த அந்த ரயில்வே செக் போஸ்ட்லேருந்து பார்த்த ஒரு மண் பாதையில் அதுலேருந்து வந்தால் இந்த காருக்கு பின்புறத்துலேருந்து நம்ம வரலாங்க. இது ரோட்டு இதாங்க. நம்ம வந்துக்கிட்டு இருந்த பாதைகள் இங்கிட்ட இருந்து வந்துட்டோம். அப்போ வந்தோடனே இந்த கோயில் இங்கே இருக்க இந்த இடம் வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டோம். ஒரு நம்ம மண் பாதையிலேருந்து வந்து வந்தோம்னா நேராக லாஸ்ட் ஹேண்ட் வந்து அந்த ஒரு ரைட் ஹேண்ட் திரும்பணும். ரைட் ஹேண்ட் திரும்பணும்னு முதல் வீடு. அந்த முதல் வீட்டிலேருந்து வந்தோடனே நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாங்க. இது 2 வழிகள். இந்த 2 வழிகளிலே நம்ம நேரடியாக ஃபோன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நேரடியாக இந்த வீடியோ மூலம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். ஸ்ரீ குறும்ப காளியம்மன் மந்திராலயம் இங்கே இருக்கும் காளியம்மன் சுவாமி திருக்கோவிலான யாக பூஜைகள் மற்றும் நம்முடைய பிரச்சனைக்கு எல்லா தீர்வுகளும் இங்கே காணப்படுகிறோம். வாங்க நேரடியாக நம்ம இங்கே யாக பூஜைகள் மற்றும் நேரடியாக அம்மா கிட்ட இருந்து சில கருத்துக்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே தீர்வு காணப்படுகிறோம். உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு இங்கே நாங்கள் பார்க்கப்படுகிறது. நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இங்கே இருக்க இடத்துக்கு லொக்கேஷன் நம்ம பார்த்துட்டோம். பழனி ரோட்லேருந்து அதாவது கேடி ஹாஸ்பிட்டல்லேருந்து பைபாஸ்லேருந்து நேரம் வந்தோம். ஸ்ரீ தேவி அருள்மிகு ஸ்ரீ தேவி நம்முடைய மாரியம்மன் கோவில் அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ள என்ட்ரன்ஸில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட் ஒரு திரும்பும்போது அங்கே ஒரு ஸ்கூல் வரும். அந்த ரோட்லேருந்து நேராகவே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம். அந்த ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரயில்வே ஜங்ஷன் அந்த செக் போஸ்ட் ஒன்று வந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரோடு ஒரு மண் ரோடு பாதை போகுது. அங்கேருந்து ஒரு போர்டு போட்டுருந்தோம். அந்த மண் ரோடு பாதையிலே இருந்துகிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் அந்த ரைட் ஹேண்ட் திரும்பும்போது முதல் வீடு அந்த கோயில் வந்துடுவோம். இப்போ நம்ம ஊருக்குள்ளேருந்தே வந்ததில் அந்த ஊருக்குள்ளேருந்து அப்படியே ரோட்லேயே வந்துக்கிட்டே இருந்தோம். அங்கனக்குள்ளே ஒரு நகராட்சி என்னுடைய ஊராட்சி அந்த ஊராட்சி ஆஃபீஸ்லேருந்து பின்புறமாக பார்க்கும்போது நம்ம ஒரு நாடக மேடை இருந்துச்சு. அங்கே ஒரு 3 கோயில்கள் இருந்து அந்த கோயிலேருந்து நேரடியாக நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம். இதான் ரோடு உடைய தார்ச்சாலை நேராக வர வேண்டியது. இந்த கோயிலுக்கான லொக்கேஷன் பின்புறம் வந்து இங்கேருந்து ஒரு சிமெண்ட் கல் பதிக்கப்பட்ட அந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருது. நேராக வந்தோடனே இங்கே வீடு அங்கே வந்தோடனே கோயில் இந்த கோயிலேருந்து இப்போ நேரடியாக அந்த லொக்கேஷனில் நம்ம 2 பக்கத்து தெரிஞ்சுக்கிட்டோம். திருச்சிற்றம்பலம். இதுதான் நம்ம வந்துக்கிட்டு இருக்க இந்த கார்னரில் இந்த போர்டு இருக்குங்க. இந்த போர்டில் பார்த்துட்டு லொக்கேஷன் ஸ்ரீ குறும்பக்காளியம்மன் மந்திராலயம், ஸ்ரீ குறும்பப்பட்டி மேற்கு மீனாட்சி நாயக்கம்பட்டி செல்லும் வழி நம்ம ரூட் நேரடியாக அந்த வீடியோவிலேருந்து பார்த்துருக்கோம். இந்த போர்டில் இருந்து தான் நம்ம இங்கே வந்து அந்த ஏரோ மார்க்கில் இருந்து தான் நம்ம இங்கே வர வேண்டியதுங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. சரிங்க.